அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்க ஆசைப்படாதீர்கள். அவ்வாறு சந்திக்க நேர்ந்தால் நிலை குலையாமல் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3026. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் போர்க்களத்தை பற்றி பேசுகிறது என்றாலும் இதில் நமக்கு அழகிய பாடம் ஒன்று உள்ளது. முதலில் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை பார்ப்போம். அதாவது, நாமாக யார் மீதும் போர் தொடுத்து செல்லக்கூடாது. அதே நேரத்தில் நம்மை அழிப்பதற்காக யாராவது படையெடுத்து வந்தால் அவர்களை சமாளிப்பது எப்படி என்பதை பொறுமையாக யோசிக்க வேண்டுமே தவிர, அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நிலை குலைந்து பொறுமை இழந்து விடக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நாம் யாரிடமும் வீணாக வம்பு வளர்க்கக்கூடாது. அதே நேரத்தில் யாராவது நம்மிடம் வீணாக வம்புக்கு வந்தால் அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை பொறுமையாக யோசிக்க வேண்டுமே தவிர, அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பதட்டப்பட்டு கோபப்பட்டு நமக்கு வரக்கூடிய சிரமத்தை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.